எனக்கன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மாலையில் லெந்து நாட்களை ஒட்டி உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2ஆம் தேதி தொடர்ச்சியான லெந்து நாட்களின் தியானமாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நேற்றைய தினத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு பரலோகத்தின் தேவன், இந்த பூமிக்கு வந்தவர், அவருடைய அன்பு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை குறித்து மத்தேயு 26ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தில் உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லப்பட்டது. இன்றைக்கு அடுத்த வார்த்தையாகிய 7ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இது ஒரு பெரிய அன்பின் செயல். அன்பை புரிந்தவர்கள் அன்புக்கு ஆதாரமாக வேறு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார்கள். இந்த இடத்தில் அதை தான் பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம். ஒரு ஸ்திரீ அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கும்போது மேல குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இதையே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 37-38 வசனங்களை பார்க்கும் போதும், யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பார்க்கும் போதும், யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை படிக்கும் போதும் நீங்கள் எதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இது இந்த சீமோன் என்று சொல்லப்படுகிற இவனுடைய மகள். அந்த 3 பேரை குறித்து பார்க்கிறோம். மார்த்தாள், மரியாள், லாசரு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவள் ஒரு பாவியான ஸ்திரீ. பாவம், பயங்கர பாவம். மனுஷ வாழ்க்கையில தடுமாற்றம் இருக்கிறது. ஆனா இந்த பாவியான ஸ்திரீ பாசமற்றவளாய், ஆரம்பத்தில் அந்த பெண்ணு மேல அதிகமா அன்பு கூர்ந்தாங்க, பாவம் செய்யற வரைக்கும். அவரை எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டாங்க. இப்போ அவள் வாழ்க்கை ரொம்ப குத்தப்படுகிறது. மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. தப்பு பண்ணிட்டோமே, இதே நிலை நீடித்தால் என்ன ஆவது? எங்க அப்பா ஒரு குஷ்டரோகியா இருந்தவர், எனக்குன்னு ஒரு அக்கா இருக்காங்க, எனக்குன்னு ஒரு தம்பி இருக்காரு, நான் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறேன். ஏதோ என் வாழ்க்கையில ஒரு குறைபாடு வந்துடுச்சு. என்னை தப்பு தப்பா பேசுறாங்க, வெளியில தலை காட்ட முடியவில்லை. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த குறைபாடுகளை உணர்ந்து தன்னை மாய்த்து கொள்ள விரும்பவில்லை, தற்கொலை செய்து கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா ஒரு பெண் பிள்ளை செய்யக்கூடாது. என்னதான் அவமானம் வந்தாலும், எவ்வளவுதான் கேவலமா பேசினாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செஞ்சாலும், இந்த வார்த்தையை கேட்கும்போது தவறான முடிவு மட்டும் எடுத்துறாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மை உண்டாக்கின தேவன் மனுஷர்கள் பாவி என்று ஒதுக்குவாங்க, சரியில்லை புறக்கணித்து தள்ளுவாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாவத்தில் இருக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் உங்களுக்கு சுத்திகரிப்பை தருகிறேன், நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அழைக்கிற அன்புள்ள தேவன் அந்த வீட்டில் இருக்கிறார். அங்க அந்த பரிசேயன் அவங்க வீட்டில் கொடுக்கிற ஆகாரத்தை அவர் சாப்பிடுறதுக்கு இருக்கிறார். பணிவிடை செய்யப்படுகிறது.
அந்த நேரத்தில் அந்த பாவத்தில் இருந்த பெண்ணு ஒன்றை தெரிந்து கொண்டால், நம்ம வீட்டுக்கு வந்தவர் பரிசுத்தம் உள்ளவர், அவரை தொடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை, அவர் கிட்ட போவதற்கு எனக்கு எந்த தகுதி இல்லை. ஆனால் ஒன்று தெரிகிறது, அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் அன்பு வித்தியாசமானது. அவர்கிட்ட விழுந்துருவோம் என்று சொல்லி ஒரு காரியத்தை செய்தால், விலையேற பெற்ற பரிமள தைலம் ஒரு வெள்ளைக்கல் பரணி கொண்டு வந்தாள். அவருடைய தைலத்தை சிரசில் ஊற்றினாள். ஒரு தியாகம். தப்பு செஞ்சிட்டோம், நமக்கு வேற வழி இல்லை, ஒரு பரிகாரம் தேவை. நம்ம கிட்ட வந்தவர் அவர் தேவன், அவர் நம்ம வீட்டை நேசிக்கிறார். நமக்கு வீட்டுக்கு வருவதற்கோ அந்த அன்பை கொடுப்பதற்கோ நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அப்படி செய்த பிறகு அவர் கொடுக்கிற விஷயங்கள் நீங்க பின்னால பார்க்க முடியும். நாளைக்கு வேணா அந்த அடுத்த வார்த்தைகளை தியானிப்போம். எனவே இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற நிலை என்ன? என் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க? நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் விரும்புவதெல்லாம், என் மகனே மகளே என்னிடத்துல வந்தது, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் குறைகளை மன்னிக்கிறேன், நான் உன் குற்றங்களை நீக்குகிறேன், நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன், நான் உன்னை பரிசுத்தமாக்குகிறேன், நீ என்கிட்ட வந்துரு. இந்த பெண்மணிக்கு சொல்ற வார்த்தைகளை பிறகு பாருங்க, எப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? எங்கள் பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இந்த பெண்மணி செய்த இந்த நல்ல செயல்களை நாங்களும் செய்ய எங்களுக்கு எது முக்கியமா தெரியுதோ அதை நாங்க வச்சுக்காம உங்க நாம மகிமைக்காக நாங்கள் அதை தியாகம் பண்ண இந்த பெண்ணை போல ஒப்பு கொடுக்க கிருபைதாரும். ஒவ்வொரு இதயங்களையும் மாற்றும். உங்களுடைய பாதத்தில் விழுவதற்கு கிருபைதாரும். தங்களை தவறான வழியில் யாரும் யோசிக்காம, தப்பான முடிவெடுக்காம, என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், என்னை ஆதரிக்க ஒருவர் இருக்கிறார், என்னை அரவணைக்க ஒருவர் இருக்கிறார், என்னை ஏற்றுக்கொள்ள ஒருவர் இருக்கிறார், அது போதும்னு சொல்லி உங்க பாதத்தில் விழ ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைதார். வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.